கோயம்புத்தூர் செம்மொழி பூங்காவுக்கு தாங்க வந்திருக்கோம். புதிதா ஓப்பன் பண்ண 2ஆம் நாளே நாங்க வந்துட்டோம். என்ட்ரன்ஸ்ல அழகா இருந்துச்சு. உங்களுக்கு போன்சாய் ட்ரீஸ்லாம் அழகா வச்சிருந்திருக்காங்க. ரியலாவே ஒரு யானை வச்சு சூப்பரா எங்களுக்கு பார்ப்பதற்கு எங்க பிரணவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. லெஃப்ட் சைடுல ஒரு பெரிய பில்டிங்கில் டிக்கெட் கவுண்டர் இருந்தது. பெரியவங்களுக்கு ரூ. 15, சின்னவங்களுக்கு ரூ. 5 ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி விவரங்கள்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. நீங்கள் டிக்கெட்டை வாங்கிட்டு உள்ளே வாங்க. டிக்கெட் வாங்கிட்டு நாங்கள் ரெடியாக இருக்கோம். அதுக்கப்புறம் நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் செட்டிப்பாளையங்கிற ஏரியாவுக்கு சைட் பார்க்க வந்துட்டாங்க. அந்த சைட்டு வந்து டிடிசிபி அப்ரூவ்ட் சைட்டுங்க. 2 BHK ஹவுஸ் 35 lakhsலேருந்து கொடுத்துட்ருக்காங்க. சிட்டிக்கு ரொம்ப பக்கமாக இருக்கிறனால நாங்கள் வந்து அதையும் பார்த்துட்டு நம்ம செம்மொழி பூங்காவுடைய டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கலான்னு வந்திருந்தோங்க. அப்புறம் வாங்க நம்ம திரும்ப உள்ளே நுழையிறோம். நுழைஞ்சோன்னே உங்களுக்கு தமிழ் கடையெழு வள்ளல்கள் பேர்கள்லாம் இருக்குது. பாரி, ஓரி இப்படி. அப்புறம் அது இல்லாமல் நம்ம நினைவுறுத்தும் வகையில் மாட்டு வண்டியெல்லாம் செஞ்சு வச்சுருந்தாங்கங்க. அப்புறம் நம்ம ரோஸ் கார்டன் மற்ற ஃப்ளவர்ஸ்லாம் அழகாக சூப்பராக அரேஞ்ச்மெண்ட் பண்ணி நடைபாதைலாம் அழகாக கொடுத்துருந்தாங்க. அப்புறம் நம்ம குழந்தைகள் விளையாடுற மாதிரி பயங்கர ராட்டனம், தூரி, ஊஞ்சல் இந்த மாதிரிலாம் நிறைய வச்சுருந்தாங்க. அப்போ அதெல்லாம் எங்கள் பிரணவ் நல்லா யூஸ் பண்ணான். அப்போ நம்ம இந்த பிளேஸுக்கு முடிவு பண்ணலான்னு இருந்து ஒரு வீடெல்லாம் பார்க்க வந்திருந்தோங்க. வீடெல்லாம் சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லி இந்த கோயம்புத்தூர் ரீஜன்லேயே பார்த்துட்டு சூப்பராக வந்திருக்குங்க. நீங்கள் இந்த மாதிரி பிளேஸ் எல்லாம் போய் குழந்தைங்கள வந்து வீக்கெண்டில் என்ஜாய் பண்ணுங்கள். என்ஜாய் பண்ணி எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நான் 2ஆம் நாளே பார்த்தேன். சூப்பராக இருந்துச்சுங்க.